என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவரே. சாம் என்னடா ஆச்சு? ஏன்டா இவ்ளோ நேரம் வெயிட் பண்ண வைக்கிற? வர வேண்டியவங்க வரலன்னா நான் என்ன பண்றது? யாரு வரணும்? முதல்ல எதுக்கு இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதையாவது சொல்லுடா. ஏன் பொறுமையா இருந்து பார்க்க மாட்டியா சூர்யா? பொறுமையா இருக்கிறது பிரச்சனை இல்லடா, ½ அன் ஹவரா பொறுமையா இருக்குமே நாங்க. சரி இன்னொரு 2 மணி நேரம் பொறுமையா இருங்க. வர வேண்டியவங்க வர வேண்டாமா? யாரு வரணுமாச்சு சொல்லுடா. வர வேண்டியவங்க வர டைம் கண்டிப்பா வருவாங்க, வெயிட் பண்ணு. என் அக்கா டைமிங்கே கீப் அப் பண்றது கிடையாது. என்னன்னா ஆச்சு? அட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்பையில இருந்து ஒவ்வொருத்தர கேள்வி கேட்டுட்டு இருந்தா நான் என்ன பதில் சொல்றது? நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் என்கிட்ட பதில் இல்ல. அக்கா வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னமோ சாமி என்ன பண்றேனே தெரியல சார். என்னதுக்கு நீ கூப்பிட்ட? அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கல, அதான் உங்களை கூப்பிட்டேன். ஆபீஸ் வந்தே கொடுத்துருக்கலாம்ல. கொடுத்துருக்கலாம் விஜய், கொஞ்சம் அர்ஜென்ட்டா வேணும்னு சொன்னீங்கல்ல. மெயிலாவது பண்ணி விட்டுருக்கலாம்ல. மறுபடியும் கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணி மெயில் அனுப்பிச்சு விடுறதுக்குள்ளே விடிஞ்சிரும். சோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்றதுல தப்பில்ல விஜய். இந்த ஃபைல் அடிச்சு கொடுத்தா நான் போவேன்ல. உங்களை யார் நானா போவேனான்னு சொன்ன? அஞ்சலி தானே வெயிட் பண்ணுங்க சாப்பிட்டு போலான்னு சொன்னா. அப்ப அஞ்சலி கிட்ட பேசுங்க. அஞ்சலி நான் கிளம்பட்டுமா? ஏன் விஜய் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்களேன். ½ அன் ஹவரா 10 நிமிஷம் சொல்லி இவ்வளவு நேரம் நிக்க வச்சிட்டீங்க. ஏன் எங்க குடும்பத்துல ஒருத்தவங்க நிக்க மாட்டீங்களா? ஏன் விஜய் கொஞ்ச நேரம் நிக்க மாட்டீங்களா? எனக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்களேன், சாப்பிட்டு போலாம். அக்கா ஸ்பெஷலா எல்லாம் செஞ்சு வச்சிருக்கா, சாப்பிட்டே போலாமே. இல்ல ஃபைல்ஸ் எடுக்கதான் வந்தேன், கொஞ்சம் வேலை இருக்கே. விஜய் ரொம்ப பண்ணாத விஜய், கொஞ்ச நேரம் வெயிட் பண்றா. நீ ஃபைல் எடுக்க வரலனாலும் ஒரு கால் வந்திருக்கும், கண்டிப்பா நான் கூப்பிட்டிருப்பேன். இன்னொரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அக்கா வந்துருவான்னு நினைக்கிறேன். இதே தாண்டா 1/2 மணி நேரமா சொல்லிட்டு இருக்கேன். ஆமா காலையில நீயும் அக்காவும் போயிட்டு வந்தீங்க, எங்க போயிட்டு வந்தீங்க? ஹாஸ்பிடலுக்கு. எதுக்குண்ணா? உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் நல்லாதான் இருக்கு. சும்மா ஓகேவா இல்ல ஓகே தானா அப்படின்னு கேட்கதான் போயிருந்தோம் நானும் அக்காவும். காலோனியை தானே நீ கூட்டிட்டு போயிருக்கணும். இந்த ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடலாமான்னு கேட்க போயிருந்தா, அவ்வளவுதான். அதுக்கு எதுக்கு ஷாலுவை வேற அழிய வச்சுட்டு, அதனாலதான். ஓகேனா ஓகே. சரி ஓகே. இவ்ளோ டெக்கரேஷன் எதுக்கு? எதுக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்களேன். கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க, பதில் சொல்றவங்க வருவாங்க, அவங்க கிட்டே வேணா கேளுங்க. டைம் ஆயிடுச்சு சாமி, எனக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு விஜய். உன் கம்பெனி ஒண்ணு புடுங்கிறாது. உனக்கு மெயில் தானே, நானே அனுப்பிச்சு விடுறேன், கவலைப்படாத. இல்ல சாம் அந்த ஃபைல வாங்கிட்டு போகணும், நான் போய் வேற டைப் பண்ணும். விஜய் நான் உங்களுக்கு ஹெல்ப் செய்யறேன் போதுமா? அண்ணி கூட உங்களுக்கு ஹெல்ப் செய்வாங்க. எதுக்குமா எல்லாரும் ஹெல்ப் செய்வாங்கன்னு சொல்லிறேன். கரெக்ட்டா நீ கேட்டுட்டியா விஜய்? ஹெல்ப் செய்யறதுல பிரச்சனை இல்லமா, காலையில கூட முடிக்கணும், ஓகேவா? விடிய கண் முழிச்சாது பண்ணி தரேன்பா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. ஆமா நீ திவ்யாக்காவும் சஞ்சுவும் எங்க? அவங்களுக்கு ஏற்கனவே கால் பண்ணேன், அவளுக்கு கொஞ்சம் முடியல அதனால வரலடா. ஓ ஆமா இல்ல பிரெக்னெண்டா இருக்கனால முடியலன்னு நினைக்கிறேன். சரி ஓகே விடுங்க. சாம் எனக்கு ஒரு டவுட், ஏதாவது ஸ்பெஷல் நாளா இன்னைக்கு? இல்ல யாருக்காவது பர்த்டேவா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம குடும்பத்துல யாருக்கும் பர்த்டே இல்லையே. ஐயோ கொஞ்ச நேரம் உங்க வாயெல்லாம் க்ளோஸ் பண்ணி வைங்களேன். எதுவா இருந்தாலும் அக்கா வந்து சொல்லுவா. அக்கா வந்து சொல்ற வரைக்கும் எல்லாரும் அமைதியா இருங்க தயவு செஞ்சு. சும்மா கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நான் இந்த இடத்த விட்டு போயிருவேன்பா. அண்ணா காலா வலிக்குது, ஒன்னுங்கள உட்காரவாது விட. அந்த இடத்துக்கும் போக விட மாட்டேங்கிற. ஏன் அந்த இடத்துல என்னதான் வச்சிருக்க? போன நான் மாட்டிப்பேனே. என்னென்ன சொன்ன? இல்ல இங்கே உட்காருங்க, இங்க கீழே உட்கார மாட்டீங்களா? அண்ணா அங்கதான் டேபிள் இருக்கு, அங்க போய் உட்கார்ந்துக்கலாம்ல. உட்கார்ந்தா ரொம்ப கால் வலிக்கும் அஞ்சலி, உனக்கு கொஞ்ச நேரம் நின்னுக்கோ. ஆனா என்னமோ பண்றீங்கண்ணா நீயும் அக்காவும் சேர்ந்துட்டு. என்னன்னு தானே புரியல. தெரியட்டும் அதுக்கப்புறம் இருக்குண்ணா உனக்கு. என்கிட்ட சொல்லாம ஏதாவது செஞ்சிருக்கட்டும், அப்புறம் இருக்குண்ணா உனக்கு. உன்கிட்ட சொல்லாம எப்படி தங்கச்சி நான் செய்வேன்? நீ செய்வியே, நான் பார்த்தனே. என்னத்த? உன் கல்யாணத்தை தான் பார்த்தனேண்ணா. நீயும் அண்ணியும் கல்யாணம் பண்ணிட்டு தான் பார்த்தனே. ஆமா அந்த சீன் பாத்தீங்கன்னு சொன்னீங்க, எப்படி பாத்தீங்க? நான் சஞ்சய் திவ்யா ஷாலு தான் இருந்தோம். கல்யாணத்தை பண்ணும் போது எனக்கு சஞ்சய்க்கு ஷாலுக்கு திவ்யாவுக்கு தான் தெரியும். நீங்க அதெல்லாம் பார்த்தேன்னு சொன்னீங்க, எப்படி நீங்க அங்க இருந்தீங்களா? அங்க இருந்திருந்தா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்க ஒன்னும் நேர்லலாம் பார்க்கல. நீங்க எப்படிதான் பாத்தீங்க அத? ஆமாமா எனக்கும் டவுட்டா இருந்துச்சு. எப்படி? அதுதான் உங்க கூடயே 2 பேர் வச்சிருந்தீங்களே, யாரு? எங்க கூட திவ்யா சஞ்சு தான் இருந்தாங்க. அவங்க 2 பேர் தான். சஞ்சு வீடியோ எடுத்து வச்சிருந்தாங்க, வீடியோல தான் நாங்க பார்த்தோம். வீடியோ வந்துட்டு அவன் கையில போன் இல்லையே. அவன் நல்லா கிளியரா ஜூம் பண்ணி வேற எடுத்து வச்சிருக்காங்க. என்னடா கூத்துது, அவன் வீடியோ எடுத்தது கூட எங்களுக்கு தெரியல. அது வேற உங்க மெமரிஸா, பிற்காலத்துல காட்டும் போது நீங்க கேட்கும் போது கிடைக்காதுல்ல, அதனாலதான் அந்த ஃப்ரேம் போட்டு வைக்கணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு எடுத்தது. ஓ அந்த கிளப்பியே அவன் வீடியோ எடுத்துட்டு இருந்தான். நேர்ல கிடைக்காமலே போயிருவான். ஏதோ உங்க 2 பேருக்கு கல்யாணத்தை நாங்க அதுலயாவது பார்த்தோமே சந்தோஷப்படுறோம். சரி சரி விடுங்க, அக்கா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. சாம் சூப்பரா செஞ்சுட்ட சாம், நீ அவ்ளோ கியூட்டா இருக்கடா. எப்படிக்கா என்னோட ஐடியா? இந்த டைமுக்கு வர பழக்கம் நீ வச்சிருக்க மாட்டியாக்கா?
ஏண்டா ரொம்ப கேள்வி கேட்டுட்டாங்களா? புளிச்சு எடுக்கிறாங்க தெரியுமா? இதை கேட்டா அதுக்கு பதில் சொல்றாங்க, அதை கேட்டா இதுக்கு பதில் சொல்றாங்க. ஆக மொத்தத்துல என்கிட்ட கேள்வியா கேட்டு கொள்றாங்க. அதுலயும் இந்த பக்கம் வர விடாம நான் பாக்குறதுக்குள்ள அவ்வளவுதாங்க, என்னால முடியலக்கா. சாரிடா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உன் மாமா கிட்ட சொல்ல எதுவும் காதுல வாங்கல. மாமா எங்க? கண்ணை மூடிட்டு அங்க நிக்க வச்சிருக்கேன். சூப்பர். எப்படி உன் தம்பியோட டெக்கரேஷன்ல? உண்மையா சொல்லணும்னா அவ்வளவு சூப்பரா இருக்கு சார். என் அக்கா ஆசையும் ஒண்ணு கேட்டா நான் எப்படி செய்யாம இருப்பேன்? அத கலக்கியணும்ல. உண்மையாலுமே சூப்பரா இருக்கு சார். கலக்கிட்டடா சார். பாத்துட்டியா, காலையில போன ஸ்கேன் ரிப்போர்ட்ல இருந்து எல்லாம் இது பண்ணி நான் எடுத்துட்டு வந்து வச்சேன். இவ்வளவு கஷ்டமாயிட்டு தெரியுமாக்கா? கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைக்க போதுல. இதெல்லாம் நினைக்கவே இல்ல. நீ ஏதாவது வேற ஏதாவது கேக் கூட இந்த மாதிரி தான் வச்சிருப்பேன்னு நினைச்சேன். அதெல்லாம் எதுக்கு, இப்படி வச்சாதான் சூப்பரா இருக்கும். ஆனா இவ்ளோ கலக்கவே நான் நினைச்சு கூட பார்க்கல. சூப்பரா கலக்கிட்டேன். தேங்க்யூக்கா. நீ போய் மாமாவை கூட்டிட்டு வா. மாமா எப்படி சர்ப்ரைஸ் ஆக போறாரு மட்டும் பாரு. ஓகே, வெயிட் பண்ணு, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். போ. கண்ணை திறக்காதீங்க அஜு. சொல்லும்போது தான் கண்ணை திறக்கணும். இப்ப திறக்கலாமா? இப்ப திறங்க. அஜு என்னாச்சு? மாமா என்ன, நீங்க அப்பாவாயிட்டீங்க, உங்க வைஃப் அம்மாவாயிட்டா மாமா. நீங்க என்ன சோகமா இருக்கீங்க? அப்பாவா கையல்? ஆமா அஜு. மாமா பாத்து மாமா, விழுந்துட போறீங்க. அஜு என்னாச்சு? அப்பா வயிற்றுல கையல். ரொம்ப சந்தோஷமா இருக்கு கையல். இல்லையே மாமா, கண்ணுல இருந்த அப்படியே கண்ணீர் வருது. ஆமா அஜு, சந்தோஷமான விஷயத்தை சொல்லிருக்கேன். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? மாமா, அக்கா உங்களுக்கு சந்தோஷமான விஷயத்த சொல்லிருக்கா, ஃபீல் பண்றதுக்கு இல்ல. என் அக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டு டெக்கரேஷன் எல்லாம் பண்ண சொல்லி என்ன பண்ண வச்சு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்கா. நீங்க என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த ஃபீலை பாக்குறதுக்கு என் அக்கா எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா தெரியுமா? நீங்களும் ஃபீல் பண்ணி அந்த அக்காவையும் ஃபீல் பண்ண வச்சீங்க மாமா, அவ்வளவுதான். அப்புறம் பாப்பாவும் அழுக ஆரம்பிச்சிருவா. என் தங்கம் சீக்கிரமா வெளியில வர போறாள. இன்னும் 7 மாசம் இருக்கு மாமா. கையல் ரொம்ப சந்தோஷமா இருக்கே கையல். அது பார்த்தாலே தெரியுது அஜு. தங்கம் சீக்கிரம் வெளியில வரணும், அம்மாவை கஷ்டப்படுத்த கூடாது. உனக்காக அம்மாவும் அப்பாவும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். மாமாவும் தான் மாமா வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். உனக்காக உங்க மாமாவும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. உனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தங்கம். சீக்கிரம் வெளியில வா. ரொம்ப நாள் கழிச்சு உன் அம்மா சந்தோஷமான விஷயத்த என்கிட்ட சொல்லிருக்கா தெரியுமா? அக்கா, நோட் திஸ் பாயிண்ட். இவ்வளவு நாள் சந்தோஷமா இல்லையா மாமா? ஏண்டா கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. என்ன மாமா தானே சொன்னாரு. உன் அம்மா இதுக்காக எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தா தெரியுமா? அம்மா வயிற்றுக்குள்ள பாப்பா பத்திரமா இருக்கணும், உனக்காக அம்மாவும் அப்பாவும் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இன்னைக்கு அம்மாவும் நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் தெரியுமா? அம்மா சொல்லும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமாடா தங்கம். எங்க வாழ்க்கைக்குள்ள இன்னொரு உறவு வரும்போது நினைக்கும் போது சந்தோஷமா இருக்குடா. என் தங்கம் எங்க கூட இருக்க போறா. ரொம்ப சந்தோஷமா இருக்கேடா. இங்க என்னையும் கொஞ்சம் கவனிங்க அஜு. இதுக்கு மேல நீங்க உங்க பாப்பாவை பாக்குறத விட என்னதான் இன்னமும் பத்திரமா பாத்துக்கணும். சத்யா, உன் அம்மா வெளியில வர்றதுக்கு முன்னாடி எப்படி சண்டை போடுறானு என்கிட்ட? பின்ன பாப்பாவை மட்டும் பார்த்து பேசிட்டு இருக்கீங்க, என்னல பார்த்து பேசணும்னு தெரியலையா? சண்டை போட ஆரம்பிச்சாச்சா? அக்கா, இதுக்கு மேல நீ கத்த கூடாது, ஓவரா நடக்க கூடாது, பேசக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. ஆமாக்கா, டாக்டர் சொன்னாங்க நீ ஹெல்த்தா இருக்கணுமா, நல்லா சாப்பிடணுமா, நல்லா ரெஸ்ட் எடுக்கணுமா, இதெல்லாம் தான் நீ இனிமே பண்ற. டாக்டர் சொன்ன லிஸ்ட் எல்லாம் நீ இதுமே ஃபாலோ பண்ற. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டியா? இன்னைக்கு காலையில தான் நம்ம போயிட்டு வந்தோம். அடுத்து செக்கப் அப்போ அக்கா உங்களதான் கூட்டிட்டு போவாங்களாம். ஏதோ முதல்ல என்கிட்ட சொன்னனால என்ன கூட்டிட்டு போனாங்களாம். ஹலோ அஜு, இதுக்கு மேலதான் உங்க வைஃபை பத்திரமா பார்க்கணும். அதனால பாப்பாவை கவனிக்கிறது என்னையும் கவனிங்க. அப்புறம் பாப்பா வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் விடக்கூடாது. எனக்கு 2 பேருமே ரொம்ப முக்கியம் தான். இனிமே பாரு, உன்னையும் குழந்தையும் எவ்வளவு பத்திரமா பாத்துப்பேன்னு. எவ்வளவு பத்திரமா பாத்துப்பீங்க? ரொம்ப பத்திரமா. குழந்தை வெளியில வந்ததுக்கு அப்புறமா என்ன கவனிச்சுப்பீங்களா? அதெல்லாம் கவனிச்சுக்கலாம். அக்கா, இதை மட்டும் நம்பாதக்கா. எல்லாரும் இப்படி சொல்லிட்டதுக்கு அப்புறம் குழந்தைய பாப்பாங்க, நம்பாத. தேவாத்தியதான் உன் பொண்டாட்டி மாசமா இருக்கும் போது சொல்லுவா, அப்ப இருக்கு சமனுக்கு. அத அப்ப பாத்துக்கலாம் மாமா. ஐயோ, அவங்களும் நிக்கிறாங்க. இப்ப என்ன கத்துன்னு கத்துவாங்களே. சரி, ஓகே, நான் போய் அவங்கள சமாளிச்சுட்டு வரேன், நீங்க பாத்துக்கோங்க. அப்புறம் மாமா, டெக்கரேஷன் எப்படி? அக்கா ஒன்னும் செய்யல, நான் செஞ்சேன். அக்கா சொல்ல மட்டும்தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன். ரொம்ப நல்லாவே இருக்கு சார். இந்த நாளை மறக்க முடியாத நாளா மாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அது அக்கா தான் ஐடியா சொன்னா. சோ பாதி தேங்க்ஸ் அக்காவுக்கு, பாதி தேங்க்ஸ் எனக்கு. அக்காவை விட்டு தர மாட்டேன். அது என்னைக்குமே அக்கா எனக்கு செல்லம் தான். ஏன் சமைக்க என்னைக்கும் நான் தான். குழந்தை வந்ததுக்கு அப்புறமும் நான் தான். ஆமாமாக்கா. ஆனா என்னைக்கா இருந்தாலும் சின்ன குழந்தை தானக்கா. தெரியுது சார், கிளம்பு. போயிட்டு அவங்கள சமாளிப்போம். மாட்டி விடுறதெல்லாம் மாட்டி விட்டக்கா, போக்கா. சரி போ. என்ன அஜு, ரொம்ப சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம் கையல். இதுக்காக எனக்கு என்ன பண்ண போறீங்க? என்ன வேணும்னு கேள செஞ்சிடலாம். இனிமே என்னையும் என் குழந்தையோ பத்திரமா பாத்துக்கணும். என்னைக்குமே இங்க 2 பேத்தையும் விட்டு போக கூடாது. இவ்வளவுதானே பாத்துக்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு கையல். செல்வமகள் அழுகை போல் ஒரு சில்லென்ற சங்கீதம் கேட்டதில்லை. பொன்மகளின் புன்னகை போல் யுகப்பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை.
என் பிள்ளை எட்டு வைத்த நடையைப் போல எந்த இலக்கண கவிதையும் நடந்ததில்லை. முத்துக்கள் தெரிக்கின்ற மழலை போல ஒரு 300 மொழிகளில் வார்த்தை இல்லை. தந்தைக்கும் தாயமுதம் சுரந்ததம்மா என் தங்கத்தை மார்போடு. ஐயோ எல்லாரும் எதுக்கு இப்படி பாக்குறாங்க? நம்ம என்னடா தப்பு செஞ்சுட்டோம்? நம்ம தான் ஒண்ணும் பண்ணலையே. அண்ணா சாமனே கூப்பிடலாம்டா. பரவாயில்ல இருக்கட்டும் அண்ணா. அண்ணாவை அண்ணன் தானே கூப்பிடணும். இந்த விஷயம் உனக்கு எப்ப தெரியும்? எப்ப தெரியும்? நேத்து நைட்டு. ஓ நேத்து நைட்டே தெரியும். தனியாலாம் இருந்து டெக்கரேஷன் பண்ணி அக்கா கிட்ட பாராட்டு வாங்கிக்கலாம் தானே பண்ணேன். என்னோட குறிக்கோள் இல்லம்மா. அக்கா வாயாலேயே உங்ககிட்ட எல்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டா. அதுக்காக மட்டும்தான் மறைச்சேன். ஆனா சூப்பர், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்பா யாரும் எதுவும் திட்டலப்பா. அக்கா மாசமா இருக்கா. இதுக்கு மேல அக்கா ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். ரொம்ப ரொம்ப பத்திரமா பாக்கணும். அதெல்லாம் சொல்லவே வேண்டாம். அக்காவை பத்திரமா பாத்துக்கலாம். ஆனா அக்காவும் மாமாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கல்ல? ஏன் இப்ப நம்மள சந்தோஷமா இல்லையா? என்ன அவங்க 2 பேரும் தான் சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்றீங்க? ஏன் சார் பொறாமையா? இல்ல சொல்றேன். அவ சொன்ன மாதிரி மாமாவும் அக்காவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதுலயும் மாமாவுக்கெல்லாம் தெரிஞ்ச உடனே அவரோட சந்தோஷம், அவரோட அழுகை எல்லாமே சேர்ந்து கலந்து இருக்கு. ஆறு சார், நான் அத்தையாயிட்ட நீ மாமாவாயிட்ட. அஞ்சலி சித்தியா மாறிட்டா. அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூர்யா நீ சித்தப்பாவே ஆயிட்டேடா. ஆமாமா. இதுக்கு மேல இந்த குடும்பம் அவ்வளவு சந்தோஷமா இருக்க போகுது. நமக்குள்ள ஒரு குட்டி குழந்தை வர போறா. ஐயோ நான் அவளை எப்படி பாத்துப்பேன்னு பாருனா. என் தங்கச்சியும் ஒரு குட்டி குழந்தை, அவளும் ஒரு குட்டி குழந்தைய பார்க்க போறாளா? உன் கண்ணுக்கு நான் சின்ன பாப்பா தான். ஆனா அவளுக்கு நான் சித்தினா. எப்படி இதுக்கு மேல இந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கிறேன்னு பாரு. குழந்தைன்னு சொல்லி அக்காவே விட்டுறாதடி. நான் விடுவேனா? ஃபர்ஸ்ட் அக்கா, அதுக்கப்புறம் தானே குழந்தை. 2 பேட்டி எவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறோன்னு மட்டும் பாருனா. அக்கா மூஞ்சில ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷம் வந்திருக்கணும். நான் ரொம்ப ஹாப்பி. இந்த குடும்பமே ஹாப்பி தான். இந்த குடும்பம் இதுக்கு மேலதான் சந்தோஷமாவே இருக்க போகுது. இவ்வளவு நாள் அது இதுன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுக்கு மேல பாரு எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருக்க போறோம். ஆமாமா, உன் வைஃபும் தான். அதுதான் பார்த்தனே அத்தை கிட்ட பேசினதெல்லாம். ஐ மீன் எங்க அம்மா கிட்ட பேசினத பார்த்தனே. இதுக்கு மேல தான் அவங்களோட ஆட்டமே தொடங்க போகுது. எப்படி சும்மா விட்டுறலாம்? உன்னையும் அக்காவையும் அவங்களே கூப்பிடுவாங்க பாரு. ஆனா இத போய் அம்மா அப்பா கிட்ட சொன்னா அக்காவை ஏத்துப்பாங்களா? அது இல்லாம அக்கா ரொம்ப ஆசைப்படுவாள்ல. உன் அம்மா சத்தியமா சொல்ற, உன் அம்மா ஏத்துக்கவே மாட்டாங்க. ஏன் நீ பையனும் வேணா பொண்ணு வேணாம்னு சொல்லிட்டாங்க. இதுல பேரன் பேத்தி தான் வேணும்னு சொல்ல போறாங்களா? அது என்னமோ உண்மைதான். ஆனா அக்கா ரொம்ப ஆசைப்படுவாள்ல. கவலையே படாத. உன் அம்மாவை எப்படி மாத்துறேன்னு மட்டும் பாரு. உன் அம்மாவே வந்து உன் அக்காவை கூட்டிட்டு வராங்களா ஏன்னு மட்டும் பாரு. முடியும்னு நினைக்கிறீங்களா நீ? இந்த ஷாலு எதை நினைக்கிறாளோ அதை நடத்தியே தீருவேன். எப்படி? அது சீக்கிரட்டா தான் இருக்கு. வெளியில சொல்லி வேற ஏதாவது எடுத்துட்டாங்கன்னா நீங்க நடத்துங்கன்னே நீங்க நடத்துங்க. ஏதோ அந்த வீட்டுக்குள்ள ஒரு வழி பண்ணாம இருந்தா சரிதான்பா. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டோம் சார். நீ அமைதியா இரு. உன் அக்காவும் அஞ்சலியே சந்தோஷமா இருக்கணும். நான் சொல்றத மட்டும் நீ செய். இல்ல நான் மட்டும் சாம்பனை கிழிச்சு தள்ளிடுவேன். உங்க பேச கேட்காம தான் சாம்பனை மறுவேலை பார்க்க போறாங்க. ஏன் நீ? அதென்னமோ உண்மைதான். என் பேச்ச அவன் கேட்காம மட்டும் தான் இருக்கட்டும். கேட்காம இருந்துட்டாலும் அதுவும் நானு. எனக்கு தெரியும் எசன் என் பேச்சு தான் கேட்பா. என்னமா பண்றது? உன்னை காதலிச்சுட்டேனே, வேற வழி இல்லையே. என்ன சொன்ன? உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டல. இதுக்கு மேல என் வைஃப் தானே. என் வைஃப் சொல்றது வேத வாக்கு நான் ஏத்துக்கணும். அந்த பயம் இருக்கட்டும். அதெல்லாம் அண்ணன் உங்க பேச்சு தான் கேட்பாங்க. நீங்க கவலையே படாதீங்க. நீ அண்ணன் மட்டும் பேச்சு கேட்கலன்னா சொல்லுங்க என்கிட்ட, நான் பாத்துக்கிறேன். ஆமா ஷாலு, காலையில ஏதோ ஒரு போர் போச்சா? நீ ஒரு பொண்ணு கிட்ட பேசினாலே எனக்கு செம்ம கோவம் வரும். இதுல சூர்யா ஃப்ரெண்ட் வேற ஒருத்தைய கூட்டிட்டு வந்தா. அது எப்படி என் இடத்துல வேற ஒரு பொண்ணு வைக்கலாம்? அது தப்பு தானே? தப்புதான் சூர்யா, இது ஓவர் சூர்யா. சார் நீங்களா? அதெல்லாம் இப்படி பேசக்கூடாது. நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஷாலு ஃப்ரெண்டு, ஷாலுவோட ஃப்ரெண்ட் இடத்துல உன்னை யார் வேற பொண்ணு வைக்க சொன்னது? நான் ஃப்ரெண்டுன்னு தான் சொன்னேன். எனக்கு எப்போதும் ஷாலு தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்ல, நான் மட்டும் தான் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கணும். புரிஞ்சுட்டா சூர்யா? ஓகேமா ஓகே. எனக்கு இந்த உலகத்துல நீ மட்டும் தான் கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட். ஓகேவா? நீ அப்படிதான் வாழணும் சூர்யா. வேற வழியெல்லாம் உனக்கு இல்ல. ஓகே ஓகே விடுங்க. என்ன சீதா பேசாம இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல. வாயவே திறக்கிறது இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு. அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோலோடு பட்டுக்குயிலோ மடியோடு. பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை. இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை.